சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு டேஸ்ட்டான புளிசாதம் தான் செய்ய போகிறோங்க. கொங்கு மண்டலத்தில் செய்யக்கூடிய புளிசாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. புளிசாதம் செய்கிறதுக்கு அடுப்பில் வந்து ஒரு வடச்சட்டி வச்சுக்கிறதுங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். புளிசாதத்துக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுந்து பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு உளுந்து பருப்புலாம் செவந்து வரட்டுங்க. நல்லெண்ணெய் வந்து செக்கு எண்ணெய் காட்டி பொங்கி வருதுங்க. அடுத்து வந்துங்க வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்குங்க. தேவைப்பட்டால் போட்டுக்குங்க, இல்லாட்டி விட்டுடலாம். அடுத்து வந்துங்க 4-5 வரமிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறதுங்க, அதை போட்டுக்கலாம். அடுத்து வந்துங்க கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பூண்டு வந்து ஒரு 6-7 பல் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறதுங்க, அது போட்டுக்கலாம். புளிசாதத்துக்கு வந்துங்க பூண்டு நிறைய போகிற அளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து சின்ன வெங்காயங்க, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அது போட்டுக்கலாம். வெங்காயம் கூட செவந்து வர அளவுக்கு வதக்கிடலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கூட செவந்து வந்துடுச்சுங்க. அடுத்து வந்துங்க புளி ஊற்றிடலாங்க. நான் வந்து 1 டம்ளர் அரிசி போட்டுக்கிறேன். அதனால் வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு இந்தளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுக்கிறேன். அந்தளவுக்கு ஊற வச்சுங்க, நான் கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேனுங்க. அதை ஊற்றிக்கலாம். அடுத்து வந்து உப்பு போட்டுக்கலாங்க, தேவையான அளவு. பனிங்களும் பார்த்துட்டு போட்டுக்கலாம். கொதிச்சு வரப்போ கம்மியாகுங்க, அதனால் வந்து நம்ம கம்மியாக போட்டுக்கலாம். அடுத்தது மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க, ஒரு 1/2 ஸ்பூனு. இதெல்லாம் கலக்கி விட்டுடலாங்க. இது நல்லா கொதி வந்து நல்லா கிரேவி பற்ற அளவுக்கு சுண்டி வரட்டுங்க. அந்தளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், புளியெல்லாம் வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு ஓரளவு கிரேவி பற்ற அளவுக்கு வந்துச்சுங்க. ஓரளவு கிரேவி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துங்க வறுத்த வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த வெந்தயம் போட்டு தாங்க புளிசாதத்துக்கு நல்லா மணமாக இருக்கும். 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூனுக்கு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாங்க. உங்கள்கிட்ட வந்து வெந்தய பொடி இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் பெருங்காயத்தை வறுத்துங்க நீங்கள் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாங்க. இந்த பொடியெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. இன்னும் கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாகணும். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுங்க. நல்லா புளி எல்லாம் கொதிச்சுங்க, நல்லா கிரேவி ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா புளி கசல் வந்து கெட்டியாகிடணும். ஃபைனலாக வந்துங்க கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இதுக்கிடையில் வந்துங்க 1 டம்ளர் சாதம் வடிச்சுங்க. நான் ஒரு பிளேட்டில் வந்து ஆற வச்சுருந்தேன். நல்லா ஆறி பொழுவல்னு ஆயிடுச்சுங்க. நல்லா ஆறுனாத்தானுங்க சாதம் வந்து பொழுவல்னு இருக்கும். நீங்கள் சாதத்தை வந்துங்க இந்த கிரேவியில் போட்டு நம்ம கலக்கிடலாம். நல்லா கலந்து விடுங்க. சாதத்தில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பாருங்கள், உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம ஊரில் இப்படி தானுங்க சின்ன வெங்காயமெல்லாம் போட்டு புளி சாப்பாடு செய்வாங்க. இது மாதிரி ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், எல்லாம் கலந்து விட்டுட்டேன். கிரேவி சாதம் எல்லாம் வந்து ஒரு சேர கலந்து வச்சுங்க. எங்கள் ஊர் புளிசாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த புளிசாதம் வந்து ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வறுத்து பொடி பண்ணி இதெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. வெந்தய பொடி இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக செஞ்சிடலாங்க. நான் செஞ்ச அளவுகளோடையே நீங்களும் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி இது வந்து ஸ்கூலுக்கெலாம் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். நைட்டே வந்து கிரேவி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் வந்து சாப்பாடு செஞ்சு அது கூட பிரட்டி கொடுத்துடலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் இதே முறையில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஸ்ரீதேவி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க.